வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு. எங்களுக்கு நிதி தரல, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம். எல்லா வரியும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை பெற்றுப்பெற முடியாது. எதுக்கு ஒரு அதிகாரம்? எதுக்கு ஒரு அதிகாரம்? ஒரு துணிவு ஆண்மை இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு உரிய நேரத்தை உதவி வரியை தர மாட்டேங்கிற, நீதியை தர மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு என் மண்ணில் இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா? வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூட இயக்கமா இவங்க ஆட்சியில் சொல்ல முடியாதா? அப்படி மக்களுக்காக ஒரு முடிவு எடுத்தா மொத்த நாடும் மக்கள் அவர் பின்னாடி நிற்காத சொல்லுவாரா? மறுபடியும் ஒரு ஈடி வரும், அவ்வளவுதானே. அப்புறம் ஓடி வாரேன் மோடின்னு போவீங்க, எவ்வளவுதானே. சபை இது ஒரு பேச்சு. வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு. எங்களுக்கு நிதி தரல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம். இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்துவப்பட்டு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சராக இருந்துகிட்டு பேசக்கூடாதுல்ல. எங்களுக்கு நிதி தரல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு. இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு இந்த இதுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு எங்க இருந்து வருது? தொட்டதுக்கெல்லாம் நூலகம் அவங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு, நினைவிடம் கட்டுறதுக்கு, சிலைகளை திறக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது? பரம்பரை சொத்தை வித்துட்டு வரீங்களா? பதில் இருக்கா?